ட்ரேடர்ஸ் 29th செப்டம்பர் வர மண்டே அன்னைக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். அண்ட் ஸ்டில் இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷா மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த விதத்தில் இந்த 25,152 அப்படிங்கிறத தாண்டி ப்ரைஸ் கீழே போனால் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறும். ட்ரேடர்ஸ் நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ப்ரைஸ் வந்து இந்த 25,152க்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா பியரிஷ் ஆயிரும் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அதை தாண்டி ஃபர்தராகவுமே ஒரு கேண்டில் வந்து ப்ராப்பராக அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சுங்க. ஸோ இதற்கு என்ன அர்த்தம், இதன் மூலமாக ஸ்மார்ட் மணி நம்மளுக்கு சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரியஸ்ங்க. முதல்ல இன்றைக்கி இன்ட்ராடேல என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ பயாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து டெய்லி பயாஸ் வந்து உங்களுக்கு வந்து பேரிஷாக தான் இருந்துச்சு. மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறிய கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 20-30 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகிட்டு எடுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் ப்ரெஷர் தான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் மார்க்கெட் மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் மேலே போச்சு, ஒரு 20-30 பாயிண்ட் மாதிரி மேலே போச்சு. போனதுக்கப்புறம் ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர். நான் வந்து நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்றைக்குமே ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் கேண்டில்ஸ் அண்ட் ரெட் கேண்டில்ஸ். புல் பேக் கேண்டில்ஸும் இருக்கணும், ட்ரெண்டிங் வர கேண்டில்ஸும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த விழுந்த ஃபால் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 வே ஃபாலாக இருந்துச்சு, வித்தவுட் எனி ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் அது இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இது ப்ராப்பரான ஒரு லோயர் லோ தான். அதாவது இங்கே வந்த இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வேலிட் ட்ரெண்டு. ஆனால் இதை பிரேக் பண்ணி கீழே போச்சு பார்த்தீங்களா, இது ஒரு வேலிட் ட்ரெண்டு. ஆனால் என்ன பிரயோஜனம், அந்த வேலிட் ட்ரெண்டு வந்து ஒழுங்காக பிரேக் அவுட் ஆகிட்டுமே கீழே டபுள் பாட்டம் போட்டு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ட்ரெண்டு திருப்பி மேலே வந்துருச்சு. பட் ஸ்டில் இன்ட்ராடேல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன முக்கியமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த நேற்று ஒரு ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபாலோட கண்டினியூவேஷனாக இங்கே பாருங்கள், லோ லோயர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்துச்சு. அண்ட் எப்பவுமே பாருங்கள், இப்படி ஒரு லோயர் லோ வருது அப்படின்னா எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, ரீட்டைல் பீப்புள் எல்லாருமே எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அவன் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி லோயர் லோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டான். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் பொசிஷனலாக சில விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஸோ பொசிஷனலாக பார்க்கும்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த முக்கியமான லெவல் 25,152. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 152, 153, 152 தான் நினைக்கிறேன், 152 தான். ஸோ இந்த லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக வந்து மார்க்கெட் வந்து பியரிஷாக மாறுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக மிக முக்கியமான இடமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலை தாண்டி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறிடுச்சுங்க. ஓகே, அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை க்ரியேட் பண்ண ஆர்டர் பிளாக் எதுனா இதுதான். ஆக்சுவலி இது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில், அதனால் இது கொஞ்சம் சக்தி கம்மி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரைஸ் அதை தாண்டி மேலே போக முடிஞ்சுச்சு. அப்போது இதுக்கு மேலே இருக்க ப்ராப்பராக ஒரு 1 ஹவர் கேண்டில் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்தி குறைவான ஆர்டர் பிளாக், இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது கொஞ்சம் சக்தி அதிகமான ஆர்டர் பிளாக். அப்போது அன்டில் ப்ரைஸ் கிராசஸ் திஸ் ஹை ஆஃப் 25,390. ஸோ இது ஆர்டர் பிளாக்கு. இங்கே பாருங்கள், இது ஃபேர் வேல்யூ கேப்பு. ஆல்ரெடி அந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப், இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. திருப்பி மேலே போய் இந்த இடத்துல இருக்க வீக்கான ஆர்டர் பிளாக், நம்ம முன்னாடியே சொன்னேன், இது வந்து ஒரு 15 மினிட்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் இருக்குது. டே எண்டில் வந்தது அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. இருந்தாலும் அது வந்து இன்றைக்கி டிஃபெண்ட் ஆகிருக்கு. அதனால் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, இதை கூட நம்ம தூக்கிடலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது அன்டில் ப்ரைஸ் இந்த 25,319 தாண்டுற வரைக்கும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது பியரிஷாக தான் இருக்குது. இட் இஸ் லைக்லி டு ஃபால். அண்ட் இஃப் டே லோ, இன்றைக்கோட டே லோங்கிறது 25,084 அப்படிங்கிறது ஃபர்தராக பிரேக் ஆகும்போது இன்னும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது பொசிஷனலாகவே நிஃப்டியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பொசிஷனலாக நம்மளுக்கு ஒரு செய்தியை சொல்லுதுங்க. அப்போது இட் இஸ் நாட் அ டைம் டு பிகம் புல்லிஷ் இன் நிஃப்டி. என்ன விஷயம்னா, இப்போது இங்கே பாருங்களேன், இன்றைக்கி ப்ரைஸ் எங்கே தெரியுமா ரிவர்ஸ் ஆச்சு, இங்கே இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற நிறையா ட்ரேடர்ஸ் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இது ஆர்டர் பிளாக்கு, இது ஃபேர் வேல்யூ கேப்பு, இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஃபர்தராக மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால்
இதுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் எதுவும் கிடையாதுங்க. இங்கே இருக்கிற இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க இந்த ஆர்டர் பிளாக்குக்கே பெரிய ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இது இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்துமே தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. பட் இது வந்து அவ்வளோ லிக்விடிட்டி வந்து இதுக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கே ஒரு ஃபேக் ஆர்டர் பிளாக் தான். இருந்தாலும் ரீட்டைல் ட்ரேடர்ஸை இன்டியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறதுலாம் வரும். அதனால் நம்ம என்றைக்குமே வந்து ட்ரெண்டுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ட்ரெண்டு பேரிஷ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி புல்லிஷாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து அந்த பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கணும். அந்த விதத்தில் இந்த 25,319 தாண்டி 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் இப்படி வந்து புல்லிஷாக அப்படி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டியில் புல்லிஷாக இருக்க தேவையில்லை, நம்ம கொஞ்சம் பேரிஷாகவே இருக்கலாங்க. அண்ட் ஃபர்தராக இந்த டேலோவும் வந்து பிரேக் ஆகும்போது ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஓகே டுவர்ட்ஸ் 25,049 ஓகே, ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை 49. ஆனால் 49 தாண்டிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்து மேபி 24,916 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேலோ தான் 25,084. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது கூட அவ்வளோ மாதிரி பெரிய இதுலன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி கீழே வரும்போது 25,049 இதுக்கு கொஞ்சம் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் தாண்டப்படும் போது இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா 24,916. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மேலே நம்ம பார்க்க வேண்டிய மிக 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 முக்கியமான லெவல் இதுதான். 2 பாயிண்ட் கம்மியாயிடுச்சோ, இது கரெக்டாக சொல்லிடுறேன், என்ன பாயிண்ட் முக்கியம். ஸோ 19 கிடையாது 17, 25,317ங்கிற லெவலை தாண்டாத வரைக்கும் நிஃப்டி வந்து பேரிஷாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி பண்ண மிக முக்கியமான இன்னொரு வேலை என்ன தெரியுமாங்க? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அதை போய் தாண்டிட்டான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்துச்சு, ஒரு இன்வெர்ஸ் ஆன புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து வந்துடுச்சு. ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதை கூட நம்ம வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரெண்டு புல்லிஷாக இருந்துச்சு, இந்த இடத்துல ப்ராப்பரான க்ளோஸ் வைக்கலாம்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ட்ரெண்டு பியரிஷாக மாறிட்ட சமயத்தில் இந்த 317 சப்போஸ் இப்போ நம்ம வந்து நிஃப்டியில் பொசிஷனலாக சொல்கிறேன், இன்ட்ராடேலாம் நான் சொல்லவே கிடையாது, பொசிஷனலாக சொல்கிறேன். பொசிஷனலாக எப்பப்போலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் புல்லிஷான பொசிஷன் ஆட் பண்ணணும்னா இந்த 25,317 தாண்டினதுக்கப்புறம் ஏதாவது டிப்பில் நம்ம லாங் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து பியரிஷாக மாறிடுச்சு, இன்றைக்கி தான் பியரிஷாகவே மாறிருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து புல்லிஷாக போயிட்டு எடுக்கும்போது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி ஆயிரும். ஸோ ஈவந்தோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கு ரெண்டுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி கணக்கு தான், மார்க்கெட்டில் 100% ஒன்றுமே கிடையாது. இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ஒரு 80% இது பார்த்தா 8 மாதிரியே இல்லை, நம்ம வந்து கரெக்டாக போடுவோம், 80% சான்ஸ் இருக்குது. இது மட்டும் 8 மாதிரி இருக்கான்னு கேட்காதீங்க, ஓரளவுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% சான்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு இருக்குது, அப்படி நம்ம வச்சுக்கலாமே. அப்போது ட்ரெண்டோட ஒட்டி இருக்கிற இந்த 80% ப்ராபபிலிட்டி இருக்கிற இந்த இதில் இருக்க ஏதோ ஒரு செட்டப்பில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், பிரேக்கர் பிளாக்காக இருக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச SMA வச்சோ CPR வச்சோ எதை வச்சு வேணால் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாங்க. ஸோ ட்ரெண்டு பியரிஷாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்மார்ட் மணி நம்மக்கிட்ட சொல்லும் விஷயம். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக என்றைக்குமே நம்ம போகக்கூடாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ட்ரெண்டு பியரிஷாக மாறிடுச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பையும் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ரெண்டு இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதோட ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் தானே ஒழிய இது ரிவர்சல் கிடையாது. எப்போ ரிவர்சல் ஆகும்னா இங்கே தான் ரிவர்சல் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் லோயர் லோ போட்டப்பவே வந்து இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது, அதாவது ஸ்டாப் லாஸ் இருக்குது. இது அடிக்கிறதுக்காக அவன் 317 வரைக்கும் கூட போகிறதுக்கு அவனுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது, கடமையும் இருக்குது. இங்கே போனதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ 25,317க்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியில் நடந்த மிக முக்கியமான விஷயங்கள். இந்த இடத்துல இன்வெர்ஸான ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது ட்ராப் மாதிரி தான் தெரியுது, ஆனால் இது ஒரு சின்ன பையிங் ப்ரெஷர் இருக்க விஷயம் தான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேபி இன்னும் இந்த 317 வரைக்கும் போகுதுன்னா கூட இன்னொரு 135 பாயிண்ட் மேலே போகிறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அது இல்லைன்னா நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ இதையும் தாண்டினா தான் புல்லிஷ் ஆக முடியும்.
ஓகேங்க. அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் பாருங்கள் ப்ராப்பரான லோயர் லோ போட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையே வந்து அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுக்குறான். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பியரிஷாக மாறிடுறான். இப்போ நிஃப்டிக்கு சொன்னால் அதே விஷயம் தான். அப்போது இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி பியரிஷாக மாறுது அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள் ஒரு லோயர் லோ. அப்போனா நிறையா ரீட்டைலர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து அவங்க ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஈவந்தோ நிஃப்டி இன்றைக்கி மார்னிங்லேருந்தே 100 பாயிண்ட் டவுனுங்கிற மாதிரி பயங்கரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் பேங்க் நிஃப்டி சாலிடாக இருந்தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை மேலே தூக்குனதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படி போயிட்டு கரெக்டாக இங்கே இருக்க ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு ரிவர்ஸில் போட்டு கீழே வந்துட்டான். ஸோ அப்படி ஸ்டாப் லாஸ் அடிக்க போனப்போ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனும் பாருங்கள் ஒரு புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப்பை கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள் இது ஆல்ரெடி இருந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப், இது புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டேலோ லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கான். ரெண்டாவது நிஃப்டி வந்து கடந்த 3 நாட்களாக வந்து கிட்டத்தட்ட கீழே தான் விழுந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டியில் நல்லது ஒரு பையிங் ப்ரெஷரே இருந்துச்சுன்னு தாங்க பார்க்குறேன். ஸோ பேங்க் நிஃப்டியுமே இன்னைக்கோட ஹை இருக்குது பார்த்தீங்களா 55,664. ஸோ இந்த 55,664 தாண்டும் போது ஃபர்தராக பேங்க் நிஃப்டியுமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் இப்போதைக்கு பேரிஷாக தான் இருக்குது. அதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சலுமே இந்த 55,664க்கு மேலே தாங்க வரும். இப்போதைக்கு நம்ம பேங்க் இவ்வளோ தூரம் வந்திருந்தாலும் இது ஒரு ஸ்லைட்டான ஒரு புல்லிஷான ஒரு விஷயம் தான். ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் அதுவும் பெருசாக வேறு இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம ஒரு புல்லிஷான விஷயமா சொல்லித்தான் ஆகணும். பட் ஸ்டில் இது லிக்விடிட்டி சீப்போட வந்திருக்கு, அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இருந்தாலும் ட்ரெண்டுக்கு தான் என்றைக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் வேணால் அதை நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டில் பியரிஷாக தான் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பிட்காயினுக்கு போயிடுவாங்க. ஸோ பிட்காயினில் ஒரு புல் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி வந்து பியர் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இங்கே பாருங்கள் 4 ஹவரில் இருந்த மிக முக்கியமான லிக்விடிட்டி இது இந்த 1,12,115 அப்படிங்கிறது. அதை வந்து பார்த்திங்கன்னா நேற்று மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துச்சு. அண்டு உங்களுக்கு 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்வீப் பண்ணுற மாதிரி ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு அங்கேருந்து வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த லோ அப்படிங்கிறது டிஃபெண்ட் ஆகிற வரைக்கும், அதாவது இந்த லோக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற வரைக்கும் பிட்காயின் அப்படிங்கிறது மேலே போகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது இன் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம். லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பெரிஷாக தான் இருக்குது. டுவர்ட்ஸ் நம்ம நேற்றே பார்த்தது தான் இந்த 1,10,790 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் புல்லிஷாக தாங்க பிட்காயின் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரேலி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இங்கே மேலே போயிட்டு திருப்பி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டுட்ருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயினில் ஓவரால் மேஜர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பியரிஷாகவும் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது புல்லிஷாகவும் இருந்து ஓவராலாக ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ இது அக்குமுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில், அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பிட்காயினில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் 3 போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுமே ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. அண்ட் எப்போ ஃபர்தராக ஒரு நல்ல ரேலி அப்படிங்கிறது வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அலர்ட்டை போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை தாண்டணும் ப்ரைஸ் 1,13,754 அப்படிங்கிறது தாண்டிச்சுன்னா பிட்காயினில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு பையிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டாத வரைக்கும் லார்ஜர் ட்ரெண்டு 1 ஹவர் டைம், இப்போதைக்கு 15 மினிட்ஸில் தான் ட்ரெண்டு PO3 போட்டு மேலே போயிட்டுருக்கான். நமக்கு 1 ஹவர் 1 டே 4 ஹவர் இந்த ட்ரெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் 1 ஹவரில் ப்ரைஸ் இதைத்தானா தான் புல்லிஷ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதைத்தானா தான் வந்து ட்ரெண்டு வந்து ப்ராப்பரான ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை தானா தான் வரும். 1,15,641 தானா தான் வரும். ஆனால் உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல நான் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் சைனை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் போடும்போது ஒரு சின்ன சைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், வந்து புல்லிஷாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சைன் வரதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதை தாண்டினா மேபி இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த டேலோ தாண்டிடுச்சுன்னா ஜோலி முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டிப்பாக இந்த 1,10,790 வரைக்குமே அவன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தாங்க இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுடைய நிலவரம். அடுத்து பார்த்திங்கன்னா US ஆயில். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா செமையாக மார்க்கெட் வந்து அந்த டேலோ தாண்டி வந்து கீழே போயிட்டு இருந்தான். ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்ட் ரிவர்சலில் போட்டு மிக முக்கியமான
கரெக்டாக போயிருங்க பார்த்து, சரியான லிக்விடிட்டிங்க அது. ஸோ ஐ திங்க் ஏதாவது நியூஸ்னு நினைக்கிறேன், வெறித்தனமாக வெறிகுண்டு மேலே ஏறிட்டுருக்காங்க, என்ன நியூஸ்னு தெரியல. எப்போவுமே க்ரூட் ஆயில் நியூஸ் வரும்போது இந்த மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு. அண்டு இது முக்கியமான லிக்விடிட்டி கொடுங்க, இந்த 63 அப்படிங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டி. ஸோ 63, 63.23, 63.35 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த லிக்விடிட்டி லெவல்ஸுங்க. ப்ரைஸ் இப்போ இதை தாண்டிச்சுன்னா அடுத்து 63.23 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, ட்ரெண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த 14 மினிட்ஸில் உங்களுக்கு இதை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் ஆக்ஷன் புல்லிஷாக மாறிடுது. ஸோ மேபி ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலாக அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி 63.23 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஜங்ஷனில் இருக்குது, இங்கேருந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது, உங்களுக்கு இந்த லோவை தாண்டுது 62.61 அப்படிங்கிறத தாண்டுது அப்படிங்கும்போது ஃபர்தராக டவுன் சைடில் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ தான் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் போடலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறான் க்ரூட் ஆயிலே, போடுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலுடைய ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ரீசன்ஸ் அப்படிங்கிறது க்ரூட் ஆயிலுக்கு 63.23க்கும் 63.35க்கும் ஃபர்தராக அதுவுமே கிராஸ் ஆச்சுன்னா 64.20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கே போய் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கான ப்ரைஸ் ஆக்ஷனுங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமே ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பிடிடி ஆப்போட லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை தாண்டி அந்த PO3 கான்செப்ட்டுமே பிடிடி ஆப்பில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் சேனல் கொண்டு சேர்க்கும். நன்றி.